அவரை பற்றி நான் இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஒரு நல்ல நடிகர், ஒரு ஆசிரியராக இருந்து நிறைய படித்து அதுக்கப்புறம் நடிகராக வந்தவர். இறந்தது போல் தெரியவில்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு கண்டு கிடப்பது போல் ராஜேஷ் துயின்று கொண்டிருக்கிறார். அந்த 20 நாளைக்கு முன்னால பார்த்த ஒரு நபர், அதுவும் இன்றைய சமூகத்திற்கு ஏராளமான பயனுள்ள விஷயங்களை ஒரு நடிப்புங்கிறதையும் தாண்டி ஒரு அறிவின் மேடைக்களமாக இன்னைக்கு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர். நாங்கள் 2 பேரும் மணிக்கணக்காக பேசியிருக்கோம். அவர் ஒரு என்சைக்ளோபீடியா. அவர் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப புலமை வாய்ந்தவர். ஒரு நல்ல மனிதரையும் ஒரு மிகச்சிறந்த நடிகரையும் இந்த தமிழ் சினிமாவில் கொண்டு சார் இப்படி வணக்கம். அவரை பற்றி நான் இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சி கூட பார்க்கவே இல்லை. டிசிப்ளினான பர்சன். 46 வருஷம், கிட்டத்தட்ட 46 வருஷம். முதல் படத்தில் அவர் கூட கதாநாயகி நடித்ததுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசுகிறவர்களுமே என்கிட்ட எல்லாருமே சொல்லுவார், பேசுவார். ரொம்ப டிசிப்ளினானவர். எல்லாமே பிளானிங்கோடு தான் பண்ணுவார். அது எப்படி இது மட்டும் அவருக்கு தெரியாமல் போச்சுன்னு தான் தெரியல. மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவார், எல்லாருக்குமே சொல்லுவார். அப்படிப்பட்டவர் அவருக்கு இப்படி இருக்கும், இப்படி நடக்குங்கிறத எப்படி அவர் தெரிஞ்சுக்காம போனார், சொல்லாமல் போனாருங்கிறதே தான் காலையிலேருந்து எனக்கு மனசே ஆறல. எனக்கு இந்த நிமிஷம் வரலாம் கூட நம்பிக்கையே இல்லை. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் நான் பேசவே மாட்டேன், மைக்கு முன்னாடியெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா அது இழந்தவங்களுக்கு தான் அதனோட வலி வேதனை எல்லாமே தெரியும். அதனாலே நான் போயிடுவேன். ஆனால் இது ரொம்ப வலிக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. 10 நாள் முன்னாடி பேசும்போது கூட இன்விடேஷனோடு வருவேன். நான் சும்மா கிண்டலுக்கு, பரவாயில்லையே சார் 75வது வயசில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கிண்டல் அடித்தேன். ஐயோ, ரொம்ப டிசிப்ளினுங்க. போன வருஷம் வரலாம் என் பிறந்த நாளுக்கு அவர் என்னை வாழ்த்தினார்.
ஜூலை 6 நான் மறந்துட்டேன்னா கூட அவர் மறக்கவே மாட்டார். காலையில் ஃபஸ்ட்டு ஃபோன் அவர்கிட்ட தான் வரும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டே எங்களோட எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் இந்த நிமிஷம் வரலாம் பழகினார் அவர். நாங்கள் லாஸ்ட் மந்த் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்காக திருச்சிக்கு போயிருந்தோம். அப்போ கூட நான் சொன்னேன், சார் ஞாபகம் இருக்கா, திருச்சின்னாவே உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வரும் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் எல்லாமே ஞாபகம் இருக்குமே சொல்லுங்கள். கன்னி பருவத்தில் இங்கே தான் சார் நம்ம நடித்தோம் அப்படின்னு சொன்னேன். எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணுவாருங்க. ஒரு தண்ணி கூட ஒரு ஸ்பூன் தண்ணி கூட வெளியில் சாப்பிட மாட்டார். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவார். 10 நாள் ஷூட்டிங் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயுமே டயட்லேருந்து நடவடிக்கை பாவனையிலேருந்து எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி செஞ்ச மனுஷனுக்கு எப்படி எது புரியாமல் போச்சு, எப்படி இது தெரியாமல் போச்சுன்னு தான் தெரியல. அவரோட மனசில் எப்பவுமே சொல்வார், என் தம்பி ரூபனும் என் பிள்ளையும் ஒன்றுமே தெரியல, இன்னுமும் அவனுங்க ஒன்றுமே தெரிஞ்சுக்க மாட்டேன்றானுங்க, உலகத்தை பற்றி அவனுங்களுக்கு தெரியல வடிவு. எனக்கு அவனுங்களோட சிந்தனை தான் எனக்கு ஜாஸ்தி. எங்கள் அப்பா ரூபனை என் கையில் கொடுக்கும்போது இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நீ தான் அவனை கடைசி வரலும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவனை பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறேன் நான் அப்படின்னு தம்பியை பற்றி சொல்லுவார், பிள்ளைய பற்றி சொல்லுவார். அவன் மகன் மேலே அவ்வளோ ஆசை அவருக்கு. எல்லாமே ஷேர் பண்ணுவார். ஆனால் நிறைய மனசுக்குள்ளரையே அழுத்தத்தை வச்சுக்கிட்டாருங்க. இல்லைன்னா இத்தனை மைக்கு முன்னாடி நான் பேச வேண்டிய நிலைமையே எனக்கு ஏற்பட்டிருக்காது. எல்லா வேதனையும் அவர் மனசுக்குள்ளரையே வச்சுக்கிட்டாரு. அவரோட மன அழுத்தம் தான். அதர்வைஸ் அவருடைய பக்கா ஜென்டில்மேன், அவ்வளோ பர்ஃபெக்டான மனுஷன். அவருக்கு இப்படியெல்லாம் சடனாக வர்றதெல்லாம் தெரியல. ஆனால் ஒன்றே அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது அவருடைய இதில் தான் தெரியுது. யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம டக்குன்னு முடிச்சுக்கிட்டாரு. ஆனால் இத்தனை பேர் நம்மெல்லாம் இப்படியெல்லாம் நிற்போன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். நிறைய சாதிக்கணும்னு நினச்சவர். சினிமாவில் அவருக்கு அவர் எதிர்பார்த்தது கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம் அவருக்கு மனசில் வேதனை இருந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் அதை விட பிரமாதமாக நிறைய விஷயங்கள் அவர் சாதிச்சிட்டார். அவரோட இழப்பை அவங்க தம்பியும் அந்த பிள்ளையை எப்படி பார்த்துக்க போகிறாங்க, எப்படி அந்த வலியை தாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு உலகமே தெரியலன்னு தான் அவர் வேதனைப்படுவார். தெரியல எப்படி தாங்க போகிறாங்க. நம்பிக்கையே வரலைங்க. ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ கல்யாணம் வச்சுருக்கேன் குழந்தைக்குன்னு சொன்னவருக்கு எப்படின்னு தெரியல. ஜூன்னா அதோ நீங்கள்லாம் இப்படி நின்றுருக்கு. அவர் உண்மையிலேயே அவரோட ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படும். ரொம்ப நன்றிங்க. அவர் சார்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ராஜேஷ் சார் சின்ன வயசில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது கன்னி பருவத்தில் என்ற படத்தின் மூலம் எனக்கு அறிமுகமானவர். அந்த படத்தோட நடிப்பு முதலாக நம்ம கிராமத்து பக்கம் பார்த்த ஒரு முகம் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ இருந்து அவர் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவர் அடுத்து பண்ண அந்த 7 நாட்கள் நிறைய முக்கியமான படங்கள் கதாநாயகனாக சின்ன கதாபாத்திரங்கள், பெரிய நல்ல கதாபாத்திரங்களில் ஒரு நல்ல நடிகர், ஒரு ஆசிரியராக இருந்து நிறைய படித்து அதுக்கப்புறம் நடிகராக வந்தவர். அப்புறம் சினிமாவை பற்றி நிறைய தேடி படித்து அவர் படிக்காத சினிமாவை பற்றிய புத்தகங்களே கிடையாது. உலகம் முழுக்க இருக்க சினிமாக்களை அலசி அதை நம்ம கேட்குறோமோ கேட்கலையோ, யாரும் கேட்க விருப்பப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் அவர் எல்லாத்தையும் சொல்லுவார் எல்லாருக்கும். அது நிறைய உதவும். அப்புறம் நான் மகாநதியில் வேலை பார்க்கும்போது கமல் சார் அந்த ஸ்கிரிப்டு, அவரோட உள்ள பயணம், மகாநதி. அப்புறம் நான் என்னோடய ஆட்டோகிராஃபில் எனக்கு அப்பாவாக அவர் கூட ஒரு 25 நாளைக்கு மேலே நான் நடிக்கும்போது எல்லா நினைவுகளும் அப்படியே போகுது. ஆனால் இந்த மரணம் என்ன பண்ணும்,
மரணம் நம்மளோட எந்த பேச்சையும் கேட்காது, அதை எடுத்துக்கிட்டு போயிடும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அவரோட மரணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, ஆனால் எந்த நினைவுகளும் நம்மளை விட்டு அகலாமல், ஐயோ ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு தான் இந்த கேள்வி வருது. மரணங்கள், எல்லாரோட மரணங்கள் நம்மளை ரொம்ப பாதிச்சிட்றதில்ல, சில மரணங்கள் நம்மளை ரொம்ப பாதிக்கும். அந்த மாதிரி இந்த மரணம் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய ஆத்மா, அவருடைய எல்லாமே சாந்தி அடையட்டும். அவருடைய நினைவுகள், அவருடைய படங்கள் மூலமாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார் கடைசி வரைக்கும். எந்த நல்ல படங்கள் எடுத்தாலும் அவர் இருப்பார். இறந்தது போல் தெரியவில்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு கண்டு கிடப்பது போல் ராஜேஷ் துயின்று கொண்டிருக்கிறார். எதிர்பார்க்கவே இல்லை. 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு என் வீட்டுக்கு என்னை தேடி வந்து என் அன்னையார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து விட்டு போனார். நான் நினைத்திருப்பேனா அடுத்த 10வது நாளில் நான் அவருக்கே இரங்கல் தெரிவிக்க வேண்டி இருக்கும் என்று? காலம் கொடியது. நெருடல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ற வள்ளுவர் கூற்றுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு மனிதர் மறைந்து விட்டார். ராஜேஷ் என்ற ஒரு மனிதனின் மரணத்தில் 3 வருடங்கள் சூழ்ந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு கலைஞன் இறந்து விட்டார், ஒரு முற்போக்கு சிந்தனையாளன் இறந்து விட்டார், ஓர் எழுத்தாளன் இறந்து விட்டார். ஒரே உடலில் சில மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. உச்ச நடிகராக மட்டுமே அவரை இந்த உலகம் பார்த்திருக்கும். அடிப்படையில் அவர் ஒரு பள்ளி ஆசிரியர். ஒரு பள்ளியில் ஆசிரிய பணியில் கற்பித்தலை தொடங்கி ஒரு கலைஞராக வளர்ந்து வருவதற்கு எத்தனை தடைகளை அவர் தாண்டி இருக்க வேண்டும் என்று நினைத்து பார்க்க வேண்டும். அவர் எனக்கு பிடித்த ஒரு குணத்தை படைத்திருந்தார். அந்த குணம் என்பது முன்னோடிகளை மதிப்பது. இளைய கூட்டத்திற்கு ராஜேஷின் குணம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதினால் நான் அவர்களுக்கு சொல்வேன், இளைய கலைஞர்களின் திருக்கூட்டமே ராஜேஷின் குணம் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். முன்னோடிகளை மதித்தல் என்பதுதான் அந்த பெருங்குணம். எம்ஜிஆர் குறித்தும், சிவாஜி குறித்தும், பாகவதர் குறித்தும், பி.யு. சின்னப்பா குறித்தும், டி.எம். சௌந்தரராஜன் குறித்தும், டி.ஆர். மகாலிங்கம் குறித்தும், மூத்த நடிகைகள் டி.ஆர். ராஜகுமாரி, பத்மினி, சாவித்திரி போன்ற பெரும் நடிகைகள் குறித்தும் அவர் சொல்லி இருக்கிற செய்திகள் எனக்கு பல பல நான் அறியாத செய்திகள், கேள்விப்பட்டிராத செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் எழுதியிருந்தால் திரையுலகை பற்றிய முழுமையான சரித்திரத்தை எழுதியிருக்க முடியும். 75-76 வயதில் மறைந்து விட்டார். இது மறையக்கூடிய வயது அல்ல. இந்தியாவின் சராசரி வயதை தாண்டித்தான் அவர் மறைந்திருக்கிறார். இருந்தாலும் ராஜேஷ் இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரு நல்ல கலைஞன், ஒரு நல்ல எழுத்தாளன் போய்விட்டார் என்று துடிக்கிறேன். நான் எழுதிய பாடல்களை பாடி அவர் நடித்த சிறந்த படம் என்று நான் நினைப்பது பாலச்சந்தர் இயக்கிய அச்சமில்லை அச்சமில்லை. அந்த பாட்டுக்கு, அந்த படத்துக்கு, அந்த கதைக்கு அவர் நடிப்பை கொடுக்கவில்லை, உயிர் துடிப்பை கொடுத்திருந்தார் என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது. அவர் பாடிய பாடல்களில் எனக்கு பிடித்த பாட்டு, நான் எழுதிய பாடல்களில் கண் சிவந்தால் மண் சிவக்கும் என்ற படத்தில் மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும் என்ற பாட்டு. அந்த பாட்டு இருக்க வரைக்கும் சிவப்பு சிந்தனை இருக்கும். சிவப்பு சிந்தனை இருக்கும் வரைக்கும் ராஜேஷ் இருப்பார். கலை உலகம் அவர் நினைவுகளை நீண்ட நாள் போற்றி வைத்திருக்கும். ராஜேஷ் நினைவுகள் வாழ். ஹிந்தி நம்ம அந்தரம் பக்கத்தில் தான் அவருடைய ஆஃபீஸு. அவன் முதல்ல சென்னைக்கு வந்ததில் அவருடைய ஆஃபீஸுக்கு நான் போய் வாய்ப்பு கேட்டிருக்கேன்.
அப்போ வந்து எங்கள் அண்ணனை கூப்பிட்டு கொண்டு விட்டார். அப்போ இருந்து பழக்கம். இதில் என்னென்னா அற்புதமாக ஜோசியம் பார்க்கக்கூடிய முகத்தை பார்த்தே கணிச்சிருவார் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு. அந்த மாதிரி செட்டிநாடை பற்றி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி எழுதும்போது எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பாரம்பரியம், நாங்கள் யார், எந்த குடும்பம், எந்த டிஸ்ட்ரிக்டு, எங்கள் அப்பா அம்மா யார், எல்லாத்தையும் கேட்டு எங்களை வந்து எனக்கு வந்து அவ்வளோ அழகாக ஜோசியம் பார்த்து அதில் எழுதியிருக்காரு. அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு எங்களுடைய குடும்பத்தை பற்றி. அதில் நான் எங்கள் அப்பாவுக்கு எத்தனாவது பையனாக வருவேன், அதுக்கப்புறம் எந்த வயசுல நான் சென்னைக்கு வருவேன், எப்போ எனக்கு கல்யாணம் ஆகும், எனக்கு எத்தனை பிள்ளைங்க, எல்லா டீட்டெயிலுமே அவ்வளோ அழகாக. வணக்கம். பிரபல திரைப்பட நடிகரும் ஒரு மிகப்பெரிய கலைஞராகவும் ஒரு அன்புக்குரிய நண்பராகவும் இருந்த நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய திடீர் மறைவு எல்லோரையும் போலவே என்னையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஏன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னால தான் அவரோட ஒரு மேடை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அந்த 20 நாளைக்கு முன்னால் பார்த்த ஒரு நபர், அதுவும் வந்து இன்றைய சமூகத்திற்கு ஏராளமான பயனுள்ள விஷயங்களை ஒரு நடிப்புங்கிறதையும் தாண்டி ஒரு அறிவின் மேடைக்களமாக இன்னைக்கு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர் இன்னைக்கு நம்மிடம் இல்லை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியை உள்வாங்கிக் கொள்வதற்கே சில நேரம் பிடித்தது. ஏன்னா அவரோட நான் நிறைய தடவை நேர்லையும் சரி தொலைபேசியிலையும் அடிக்கடி பேசுவேன். நிறைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவார். ஆங்கில இலக்கியங்களை பற்றி அவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு நாலேஜ் அவர் தெரிவித்து வச்சிருப்பாரு. அவ்வளவு ஆங்கில புத்தகங்களை கேட்ட உடனே சொல்லுவார், இது இந்த புத்தகத்தை இந்த எழுத்தாளர் எழுதியிருக்காரு, அதை படிங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி சில வரலாற்று சம்பவங்களை நினைவு கூட சொன்னால் உடனடியாக அதற்கு வந்து உரிய நபர்களை சந்தித்து பேசுங்க அப்படிம்பாரு. ஒரு 25 நாளுக்கு முன்னால் கூட ஒரு நபருக்கு ஒரு மருத்துவ உதவி தேவைப்பட்டது. அப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இவருடைய நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்னு. உடனே அனுப்பிச்சார், நீங்கள் உடனே போய் அவரை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. இப்படின்னு பலதரப்பட்ட துறைகளில் பலவிதமான மேதைகளோட அறிவோட பழகிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு மேதையை இன்னைக்கு இந்த சமூகம் இழந்துருச்சு. ஒரு நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, ஒரு கலைஞருங்கிறதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய மேதையை சமூகம் இழந்து விட்டது அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. ஸோ அவருடைய மறைவு, அவருடைய ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு உரிய ஒரு மறைவு இந்த மறைவு. அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்திலே என்னுடைய இறையஞ்சலியாக செலுத்திக் கொள்கிறேன். 1983 ராஜேஷ் எனக்கு ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்ரீதேவியோட தேவியின் திருவிழாடன்னு ஒரு படம் KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் பண்ணோம். அப்போலேருந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. 2 பேரும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சினிமா பற்றி பேசுவார், நிறைய ஃபாரின் ஆக்டர்ஸ் பற்றி பேசுவார். எனக்கு சந்தாமரையும் ராஜேஷும் நியூமரலாஜியும் அஸ்ட்ராலஜியும் சொல்லி கொடுத்தது அவங்க தான். அஸ்ட்ராலஜியில் ரொம்ப புலமை வாய்ந்தவர். நிறைய விஷயங்கள் சினிமா பற்றி பேசுவார், பேசுவார். அதுக்கப்புறம் பிரசாந்தோட சேர்ந்து மன்னவான் ஒரு படம் நான் தயாரித்த படத்தில் பண்ணார், ஆயுதம் பண்ணார். பிரசாந்தை பற்றி நிறைய பேசுவார், நல்ல பிள்ளை. அதெல்லாம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பிரசாந்தை பார்த்து பேசுறது, என்ன எப்போ மீட் பண்ணாலும் பிரசாந்த் எப்படி இருக்காரு, ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல நண்பரை இழந்துவிட்டோம், நல்ல மனிதரை இழந்துவிட்டோம். சினிமாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரது குடும்பத்தாருக்கும் அவருடைய எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனுக்கு. ரொம்ப நாள் பழக்கம் இருந்தாலும் சமீபத்தில் ஒரு 4-5 வருஷமா சங்கத்தில் அவரோட நெருங்கிய தொடர்பு. மிகச்சிறந்த அறிவாளிகள் ஒருத்தர். நிறைய அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம், எதை பற்றி வேணாலும் பேசலாம். மிகச்சிறந்த படிப்பாளி. லாஸ்ட் வீக் கூட அவரோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு நல்ல மனிதரையும் மிகச்சிறந்த நடிகரையும் இந்த தமிழ் சினிமாவில் அந்த ஆத்மா சாந்தி.